நம்ம பார்க்க போகிற டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். ஃபர்ஸ்ட் ஒன் டேலண்ட் அக்விசிஷன் அண்ட் பிளானிங். என்ஷூர் த ரைட் பீப்புள் ஆர் ஹையர்ட் அட் த ரைட் டைம் டு மீட் த ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சரியான பர்சனை சரியான இடத்துக்கு சரியான வேலைக்கு நாம அப்பாயின்மெண்ட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? செகண்ட் ஒன் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ட்ரைனிங் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ எம்ப்ளாயி செலக்ட் மட்டும் பண்ணால் போதாது, அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கான கோல் செட் பண்ணி அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். ப்ளஸ் அவங்க பண்ணி ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கான ஃபீட்பேக் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ஸ். சரி, மெயின்டைன்ஸ் அடஹரன்ஸ் டு த லேபர் லாஸ் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ கரெக்டாக ஹெச்ஆர்எம் டீம் என்ன பண்ணணும்னா அந்த மெயின்டெனன்ஸ்லாம் கரெக்டாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொசீஜர், ரிஸ்க்கு, ட்ரைனிங் தர்றது, அதுக்கப்புறம் ப்ரிகாஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் எடுத்து வைக்கிறது, இன்சூரன்ஸ் கிளைம் வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து எம்ப்ளாயிக்கு கரெக்டாக இன்சூரன்ஸ் எடுத்து தர்றது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் சேஃப்டி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சில ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் ரிட்டென்ஷன். பில்ட்ஸ் ஏ பாசிட்டிவ் கல்ச்சர்ஸ் டு ரெடியூஸ் த டேர்ன் ஓவர் அண்ட் பூஸ்ட் த மாரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயி வந்து நம்ம ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா மாரல் சப்போர்ட்ஸ் பண்ணணும். அவங்களுடைய நீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணுறது மூலிமா எம்ப்ளாயி நம்மளால் ரிட்டென்ஷன் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி ரிட்டென்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணால் ரைட் பர்சனை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கு அவர் வந்து கரெக்டான பர்சனா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்காங்கிறத பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். நல்ல இன்சென்டிவ்ஸ் தரணும், ப்ளஸ் வந்து நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கணும் எப்போவுமே. அதுக்கப்புறமேட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வை பீப்புள் ஆர் லீவ். நிறைய பேர் வந்து கம்பெனிலேருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன ரீசனால அவங்க வெளியே போகிறாங்க, சரியான சேலரி இல்லையா, இன்சென்டிவ் இல்லையா, இல்லை ஒர்க் கல்ச்சர் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ப்ரியாரிட்டிஸ் வெல்னஸ். ஸோ எம்ப்ளாயோடைய வெல்னஸையும் நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் செக்டர்ஸில் எம்ப்ளாயோட வெல்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொவைட் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க டெவலப் ஆகுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கம்பெனியில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் என்ன பண்ணணும்னா என்ஷூர் பண்ணி ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன்ஸ். ப்ரொமோட்ஸ் த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒர்க் பிளேஸ். ஸோ கரெக்டான ப்ரொமோஷன் கிடச்சிட்டே இருக்கணும். ஸோ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். மேல் ஃபீமேல் டாமினேஷன் இருக்கக்கூடாது. ரிலீஜியஸ் வச்சுட்டு கம்யூனிட்டி வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? இவர் வந்து எங்கள் ஊருக்காரு, அதனால் நம்ம வந்து இவரை வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போகலாம், இல்லை இவங்க எங்கள் கம்யூனிட்டி அப்படிலாம் இல்லாமல் ஃபேராக எப்படி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணால் ப்ரொமோஷன் செய்கிறது பண்ணுறதெல்லாம் பண்ணணும். அவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும். ஸோ எம்ப்ளாயீஸை நல்லா வந்து ஒரு மரியாதையாக நடத்துறது, செய்கிறது எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பாயிண்ட் நம்பர் 6 சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் சேஞ்ச் அண்ட் அடாப்டபிலிட்டி. மேனேஜர் சாரி ஸோ மேனேஜர் டிரான்சாக்ஷன்ஸ் லைக்ஸ் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் ரிமோட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பிளேஸை, ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டை ஹெச்ஆர் டீம் வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க. நமக்கு தேவை வேலை ஆகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸில் தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா கொரோனா டைமில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணுங்கள், நமக்கு தேவை ஒர்க் முடிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சில செக்டார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, டீச்சிங் செக்டார்ஸ் இதிலெல்லாம் வந்து இந்த மாதிரி டாஸ்க் இப்படியே வந்து ஒர்க்கிங் என்வரான்மெண்ட்டை மாற்றி ஒர்க்கை வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே strategics contributions. Make a strategic workforce planning with the business goals using the data perception. ஸோ டேட்டா பர்செப்ஷனை டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாயிஸை எப்படி ரீட்டைன் பண்ணலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம எம்ப்ளாயை ரீட்டைன் பண்ண வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம். சரிங்களா? ஸோ இதில்
மொத்தமா வந்து ஒரு லெவல் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யுனிவர்சலி ரிலவன்ட், செகண்ட் ஒன் கோல் ஓரியன்டட், தேர்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் அப்ரோச், ஃபோர்த் ஒன் ஆல் pervasive, then fifth one continuous process, sixth one dynamic activities, seventh one integrative tools, eighth one focus on development, ninth one both science and art, ninth tenth one பார்த்தீங்கன்னா interdisciplinary and 11th one வந்து intangibility அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸோ யூனிவர்சலி ரிலவெண்ட் அப்படின்னு என்னன்னா ஹெச்ஆர்எம் இஸ் யூஸ்ட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். சரிங்களா, ஒரு சின்ன கம்பெனியில் ஆரம்பிச்சு ஒரு மைக்ரோ கம்பெனிஸில் ஆரம்பிச்சு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ஐடி கார்ப்பரேட் செக்டார்ஸ் வரைக்கும் ஹெச்ஆர் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கோல் ஓரியன்டட், கண்டிப்பாக ஹெச்ஆர்எம்முக்கு கண்டிப்பாக ஒரு கோல் இருக்கும். அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இன்டென்ஷனாகவே இருக்கும். சரிங்களா, கம்பெனிங்களுக்கு என்ன கோல் இருக்கும்? ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்கிறது கோல். ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் என்ன பண்ணணும்? கரெக்டான எம்ப்ளாயிஸை நம்ம செலக்ட், சரியா? ஸோ கரெக்டான ஒர்க்கர்ஸ் இருந்தாலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கரெக்டான கோலை, ப்ராஃபிட்டை நம்மளால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அந்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். சரியான பர்சனை நம்ம செலக்ட் பண்ணுறதுல தான் ஒரு கம்பெனியோட சக்ஸஸே இருக்குது அப்படின்னா. தேர்ட் ஒன் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஹெச்ஆர் ஃபாலோ த கிளியர் ஸ்டெப்ஸ் லைக் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங். சரிங்களா, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்எம் நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து பிளான் பண்ணணும், ப்ளஸ் வந்து ஆர்கனைசிங் பண்ணணும். ஒர்க்கை வந்து கரெக்டாக டிவிஷன் எம்ப்ளாயிஸை பிரிக்கணும். ஸோ இந்த டீம், ஒரு டீமுக்கு 10 பேர் 10 பேர், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 பேர், சேல்ஸுக்கு 10 பேர் தேவைப்படுது, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 12 பேர் தேவைப்படுது. அந்த மாதிரி நம்ம டீம் என்ன பண்ணணும், பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகணும். தென் ஆல் ப்ரொவெசிவ் அப்படின்னா ஹெச்ஆர்எம்ஸ் நீடட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஹெச்ஆர்எம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆரம்பிச்சா ரா மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுங்க, அதில் சரிங்களா, அதுலேயே வந்து கண்டிப்பாக ஹெச்ஆர் அப்படிங்கிறது அந்த அவருடைய கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும். அதே மாதிரி சேல்ஸ், அதே மாதிரி மார்க்கெட்டிங், சரிங்களா, அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், சரிங்களா, அது மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெச்ஆரோடைய ரோல் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. தென் கண்டினியூ ப்ராசஸ். ஹெச்ஆர்ஸ் கீப் ஒர்க்கிங் ஆஸ் எ லாங் ஆஸ் பீப்புள் ஆர் எம்ப்ளாய்டு. ஸோ எம்ப்ளாயி ஹெச்ஆர் அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கம்பெனி ரன் ஆகும், இந்த எவ்வளோ நாள் ரன் ஆகுதோ அது வரைக்கும் நல்லா ஆகிட்டு இருக்குன்னா ஹெச்ஆரோடைய ரோல் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி வெளியே போகலாம், உள்ளே வரலாம், சரியா, நம்ம வந்து அவங்க ஏதாவது வேரியஸ் ரீசனுக்காக அவங்க வெளியே போவாங்க. அப்போ நம்ம புதுசாக ஒரு எம்ப்ளாயை செலக்ட் பண்ணணும். ஸோ அவங்க அந்த இருக்கக்கூடிய எம்ப்ளாயி எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும். ஸோ இந்த வேலையெல்லாம் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். ஸ்டில் த கம்பெனி அலைவ், இந்த கம்பெனி உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த வேலையை செய்யணும். டைனமிக் ஆக்டிவிட்டீஸ். ஹெச்ஆர்எம் அட்ஜஸ்ட் டு நியூ ஐடியாஸ், டெக்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் நீட்ஸ். சரிங்களா, ஸோ ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். புதுசாக வரக்கூடிய லாஸ்லாம் என்ன, என்னென்ன டெக்னாலஜி வந்திருக்கு, எம்ப்ளாயிஸோட நீட்ஸ் என்னவா இருக்குது, சரிங்களா. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ஏரா மாறும்போது எம்ப்ளாயிஸோட நீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ட்ராக்டிவ் டூல்ஸ். ஹெச்ஆர்எம் ஹெல்ப்ஸ் எம்ப்ளாயி ஒர்க் டுகெதர் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். ஸோ எம்ப்ளாயி ஹெச்ஆர்எம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் மட்டும்தான் எம்ப்ளாயி என்ன பண்ண முடியும்னா ஒரு டீமாக ஒர்க் பண்ண முடியும். ப்ளஸ் அவங்க மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஏன் மோட்டிவேட்டடாக இருப்பாங்கன்னா ஹெச்ஆர் டீம் வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக அவங்க மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும், இன்சென்டிவ்ஸ் தர்றது, சரிங்களா, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ், இன்சூரன்ஸு, செக்யூரிட்டிஸான செக்யூரிட்டி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரது மூலயமா அவங்கள என்ன பண்ணலாம், மோட்டிவேட்டடாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேலை யார் பண்ணுறாங்கன்னா ஹெச்ஆர்எம் தான் பண்ணுறாங்க அப்படின்னா. ஃபோக்கஸ் ஆன் டெவலப்மெண்ட். ஹெச்ஆர்எம் இம்ப்ரூவ் த எம்ப்ளாயி ஸ்கில்ஸ் த்ரூ ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் எவ்ரி இயர் இல்லைனா 3 இயர்ஸ் ஒன்ஸ் 2 இயர்ஸ் ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட ஸ்கில்லை, எம்ப்ளாயோட ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஹெச்ஆர் எம்ப்ளாயோட ஸ்கில்லை டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃபர்தராக அடுத்து ப்ரொமோஷன் ஆகி போக அவங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெச்ஆர்எம் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுதுன்ற. போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஹெச்ஆர் யூஸ் டேட்டா அண்ட் ஆல்சோ த பீப்புள் ஸ்கில் அப்படின்னா ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷம் இல்லை 5 வருஷமாக எம்ப்ளாயிஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து இதில் யார் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி, யார் வந்து ரொம்ப லோவாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க செக் பண்ணக்கூடிய விஷயம் வந்து சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர்ட் அப்படிங்கிறது ஹெச்ஆர் டீம் வந்து போய் அவங்க கூட பேசணும், செய்யணும், ஏன் அவங்க ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க அந்த ரீசன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள திருப்பியும் நம்ம என்ன பண்ணணும், ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னா ஹெச்ஆர் அப்படிங்கிறது வந்து அவருக்கு எல்லாத்த பற்றியான ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஹெச்ஆர்எம் யூஸ் ஐடியாஸ் ஃப்ரம் லாஸ், சைக்காலஜி அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுல இதெல்லாம் எடுத்து ஐடியாஸ் எடுத்து என்ன பண்ணணும்னா, எம்ப்ளாயீஸ ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா. இன்டான்ஜிபிலிட்டி. ஸோ ஹெச்ஆர் வந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா, இத்தனை யூனிட் ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு. 10 சிஸ்டம் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்ணால பார்க்க முடியும். இன்டான்ஜிபிள்னா நம்மளால பார்க்க முடியாது. ஹெச்ஆர் எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. அது எதுல வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எதுல நம்ம பார்க்கலாம்னா, ஹேப்பி ஸ்டாஃப் அண்ட் குட் ஒர்க். எம்ப்ளாயீஸ் ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்க ஹெச்ஆர் வந்து நல்லா ஒர்க் பண்றாங்க. அந்த ஹெச்ஆர் டீம் வந்து சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா கைட் பண்றாங்க அப்படிங்கிறத நாம இதுலருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் அனதர் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.